ஆன்மீகம் வியாபாரமாகிவிட்டதாகவும் வியாபாரிகள் ஆன்மீகவாதிகள் என்றாகிவிட்டார்கள் என்றும் சொல்வார்கள். ஆன்மீகத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வழிமுறைதான் மேம்பட்டுள்ளது என்பது எனது கருத்து. உங்கள் கருத்து என்னன்னு கேக்குறீங்க. ஐயா, உண்மையை நேர்மையை அப்படியே சொல்றேன் கேளுங்க. மாடர்னைசேஷன் வேற, வெஸ்டர்னைசேஷன் வேற, ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்றது வேற, கமர்ஷியலைஸ் பண்றது வேற. இதுக்கான வித்தியாசங்கள் தெரியாதவர்கள் தான் ஆன்மீகம் வியாபாரம் ஆயிடுச்சு, வியாபாரிகள் ஆன்மீகவாதிகள் ஆயிட்டாங்கன்னா மேம்போக்காக பேசுகிறார்கள். உண்மையை சொல்றேன் கேட்டுக்கோங்க. அதாவது நாங்க இப்போ ஒரு புது சிஸ்டம் லான்ச் பண்ணிருக்கோம், சிவ புண்ணியா போர்ட்டல். அப்படின்னா என்னன்னா, நீங்க யார் வேணாலும் தினந்தோறும் காலையில யோகா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட் புண்ணியம், சிவ பூஜை பண்ணீங்கன்னா ஒரு யூனிட் புண்ணியம், இல்ல எந்த உங்களுடைய இஷ்டதெய்வ பூஜை பண்ணீங்கன்னா ஒரு யூனிட் புண்ணியம். இந்த புண்ணியத்தை எல்லாம் நீங்கள் கைலாசத்தில் வந்து வாழ்வதற்கு இங்கு நாங்க ப்ரொவைட் பண்ற சேவைகள் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஃபிளைட் பாயிண்ட்ஸ் மாதிரி எங்கயா. இப்போ இந்த புண்ணியத்தை சம்பாதிக்க நீங்கள் ஒரு பைசா பணம் கூட செலவு பண்ண வேண்டியதில்லை. நீங்க யோகா பண்ணா எனக்கு ஏதாவது வருமானம் இருக்கா? இல்ல கைலாசத்துக்கு ஏதாவது பொருளாதார ரீதியா வருமானம் இருக்கா? கிடையாது. நீங்க பூஜை பண்ணா கைலாசத்துக்கு ஏதாவது பொருளாதார ரீதியா வருமானம் இருக்கா? இல்ல. ப்ரொஃபஷனல் ஆக்கி இருக்கேன், கமர்ஷியல் ஆக்கல. இப்போ மனிதன் வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருந்தா தான் ஒரு செயல்ல ஈடுபடுவான். ஒரு 6 மாசம் யோகா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே அந்த ஆரோக்கியன்ற பெனிஃபிட் தெரிஞ்சிடும், உடல் மனம் உயர் நிலையில இருக்கிறது தெரிஞ்சிடும், யோகா பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனா அந்த முதல் 6 மாசம் உங்களை எப்படி யோகா பண்ண வைக்கிறது? இந்த புண்ணிய பாயிண்ட்ஸ் கொடுக்கறது மூலமா பண்ண வைக்கிறேன், உங்களை இன்ஸ்பயர் பண்றேன். எங்களுக்கு எந்த விதமான பொருளாதார ரீதியான வருமானமும் கிடையாது. நான் ப்ரொஃபஷனல் ஆக்கியிருக்கேங்கய்யா, கமர்ஷியல் ஆக்கல.